வணக்கம். ஆஷாட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். ஆஷாட ஏகாதசிக்கு தேவசயனி ஏகாதசி, ஹரிசயன ஏகாதசி, பத்மா ஏகாதசி, மகா ஏகாதசி, அது மாதிரி நிறைய பேர் இருக்கு. இது ஆடி மாத சுக்லபக்ஷத்துல, அதாவது வளர்பிறையில வர்ற ஏகாதசி. இது ரொம்ப, அதாவது நமக்கு எப்படி வைகுண்ட ஏகாதசி இம்பார்ட்டன்ட்டோ இங்க தெற்கெல்லாம், அது மாதிரி நார்த்து அந்த இதை மேலே தாண்டி போக போக நார்த்து மகாராஷ்டிரா அங்கெல்லாம் இந்த ஆஷாட ஏகாதசி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவள் அவ்வளோ அருமையாக அதை செலிப்ரேட் பண்ணலாம். அந்த கதை என்னங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஏகாதசியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கிருஷ்ணர்கிட்ட யுதிஷ்டர் கேட்கறது, அது ஏகாதசி மகாத்மியத்துல ஒவ்வொரு ஏகாதசியோட பெருமையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் கேட்கறதுக்கு, கிருஷ்ணர் கிட்ட யுதிஷ்டர் கேட்டு கிருஷ்ணர் பதில் சொல்ற மாதிரி தான் இந்த ஏகாதசி மகாத்மியம்ல ஒவ்வொரு ஏகாதசி கதையும் வருது. இப்ப என்ன கதைங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2-3 கதை சொல்லப்படுறது. முதல்ல இதுக்கு தேவசயனி ஏகாதசின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கே தெரியறது, தேவசயனங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட இதுதான். அதாவது பெருமாள் கிருஷ்ணன் இது யோக சயனத்துல பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல இந்த நாள்ல தான் யோக நித்திரை கொள்றாரு. சாதுர் மாசம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். அதாவது இந்த ஆடியில இருந்து ஆரம்பிச்சு 4 மாசம் பெருமாள் யோக நித்திரையில இருக்கிறதா ஒரு கணக்கு. அதுக்கப்புறமா கார்த்திகை மாதம் வர பிரபோதினி ஏகாதசி, அது தேவ உத்தான ஏகாதசிம்பா. அன்னைக்குதான் பெருமாள் தேவர்கள் எல்லாம் நித்திரையில இருந்து எழுந்துக்கிறதா கணக்கு. ஸோ இந்த 4 மாசம் பார்த்தா முக்கியமா சுப நிகழ்ச்சிகள்ல அந்த அளவு பண்ண மாட்டா. ஏன்னா அவெல்லாம் பெருமாள் நித்திரையில இருக்கிறதுனால, யோக நித்திரை தான். அப்படி இருக்கிறதுனால என்னன்னா, தேவர்கள்லாம் யாகத்துல இந்த இதெல்லாம் கொடுப்பாலே அபிசு, அந்த அபிர்பாகத்தை வாங்கிக்க வரமாட்டாளாம். அதனால இந்த 4 மாசம் எப்படின்னா ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்திப்பா. இந்த சாதுர் மாசம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்ப வரப்போற பௌர்ணமி இருக்கு இல்லையா, அதுல இருந்து சாதுர் மாசம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 4 மாசமும் ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்லா நம்மளோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கான நாள் இது. இப்போ இன்னும் என்னன்னா, இந்த ஆஷாட ஏகாதசிக்கு என்ன கதைங்கிறதையும் பார்க்கலாம். அது என்னன்னா, ஜன்னு முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கு. சத்தியவதி அவ மனைவி, அவ 2 பேரும் ரொம்ப நல்லா தவம் பண்ணி நல்ல இதுவா வாழ்ந்துட்டு இருக்கா. குழந்தையே இல்லையேன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருக்கா. அப்படி வருத்தப்பட்டதுக்கு அவ பண்ணின தர்மம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குழந்தை பிறக்கிறது. நன்னா அந்த குழந்தைய வளர்த்துன்னு இருக்கா. நல்ல குழந்தைன்னு நினைச்சு வளர்த்துன்னு இருக்கா. ஆனா அது கொஞ்சம் அந்த அளவு இவ எதிர்பார்த்த அளவு நல்ல விதமா வளரல, கொஞ்சம் துர்புத்தியோட வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தது. சரி, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாயிடும் பார்த்தா, கல்யாணம் பண்ணி வர்றவ அதுக்கு மேல இருக்கா. ஸோ என்ன ஆறுது, இன்னும் மோசமா அம்மா அப்பாவுக்கு மதிக்காம எல்லாம் தப்பான வழியில நடந்து அப்படி இருந்துட்டு இவாளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. அதுக்கும் அவர் சொல்றாரு, இதுக்கும் காரணம் நம்மளோட ஏதாவது முன்வினை பலன் ஏதாவது நம்ம பண்ண தப்பாதான் இருக்கும், வா நம்ம 2 பேரும் காசி யாத்திரை போயிட்டு வருவோம் அப்படிங்கிற. சரின்னு அவ 2 பேரும் போனவொன்னே அவனை ஆத்துக்கறி அந்த பையன் பேரை சொல்லல இல்லையா, புண்டரீகன் அந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்த்துருக்கா. இப்போ பெரியவன் ஆயிட்டான். அவருக்கு கல்யாணம் அவ சொல்றா, நம்மளும் போலாம் காசி யாத்திரைங்க. இவ 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தா, அவ 2 பேரும் ஒரு குதிரை மேல ஏறி போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டே இருக்கிறச்சு என்ன ஆகுது, ஒரு ஆசிரமம் வருது. அப்பெல்லாம் இந்த சத்திரம் ஆசிரமம் ஏதாவது இருந்தா, முனிவரோட ஆசிரமம்ல இருந்தா தங்கிட்டு போவா. ஏன்னா அப்பெல்லாம் நடப்பாதையா இப்படி தானே போயின்னு இருக்கா, வண்டி அதெல்லாம் கிடையாது இல்லையா. அப்படி போயின்னு இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, குக்குட முனிவர்னு ஒரு முனிவரோட ஆசிரமம் வருது. அந்த இடத்துக்கிட்ட இவ நின்று இருக்கா. அங்க நின்று இருந்தா என்னன்னா 3 பெண்கள் அப்படி அவலட்சணமான ரூபத்தோட அந்த ஆசிரமத்துக்குள்ள போறதை பாக்குறா. அப்ப இவருக்கு புண்டரீகன் அந்த அளவு நல்ல புத்தி கிடையாது. உடனே நினைச்சுக்கிற, இந்த இதுவாளை பார்த்தாலே சரியில்லை, இவ போய் என்ன பண்ண போறா, அந்த முனிவரை ஏதோ கண்டிப்பா துன்புறுத்த போறா, அவரை எப்படி துன்புறுத்துறான்னு பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம்ட்டு இவர் என்ன பண்ற, அது அந்த இடத்துக்கிட்ட போய் நின்று பார்த்துட்டு அந்த உள்ள போன அந்த 3 பெண்களை என்ன பண்றா, அந்த ஆசிரமத்து வேலையெல்லாம் செய்யறா, அவருக்கு கிணத்துல ஜலம் எடுத்து கொடுக்குறா, அந்த முனிவரோட வஸ்திரத்தெல்லாம் துவச்சு போடுறா, எல்லாம் பண்றா. எல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு விடிகார்த்தால பொழுது வரும்போது பார்த்தா அவ்வளவு ஒரு அழகான ஸ்திரீயா 3 பேர் அழகான பொண்ணை வெளில வர. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது இவ்வளவு அவலட்சணமா போனவா இப்படி அழகா வராளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. மறுநாள் பாக்குறாரு, மறுநாள் இதே தான் நடக்குது. உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே அவள்கிட்ட போய் கேட்குறாரு,
நீங்க உள்ள போகும்போது இவ்வளோ அசிங்கமா போனேன், திரும்பி வரும்போது இப்படி வரையில, நாங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது எனக்குங்கிறது. நாங்க தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள். நாங்க எல்லா மக்களும் அவளோட பாவம் போகணும்னு எங்கள்கிட்ட தீர்த்தா மர்றா. மற்ற எல்லாரோட பாவமும் எல்லாம் கலந்து நாங்க வந்து இப்படி அழுக்கா அவலட்சணமா இருக்கோம். நாங்க எங்களை தூய்மைப்படுத்திக்க வேண்டாமா? அதனால இந்த ரிஷியோட இதுக்கு வந்து இவருக்கு பணிவிடையெல்லாம் பண்றது மூலமா எங்க பாவங்கள்லாம் நீங்கி நாங்க உண்மையான எங்களோட அழகா நாங்க அடைஞ்சிடுறோம் அப்படின்னு முனிவர் சொல்ற. அப்போ இந்த முனிவர்கிட்ட வந்து என்ன பெரிய இது இருக்கு? உங்களோட கங்கை, யமுனை, சரஸ்வதியோட பாவத்தை போக்குற அளவு அவருக்கு என்ன இது இருக்குங்க? உடனே அவர் சொல்ற, ஒன்னும் இல்ல, அவர் வந்து தன்னோட அம்மா அப்பாவை நல்லபடியா கவனிச்சு அவளுக்கு நல்ல கடமையை பண்ணியிருக்காரு. அது ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல பலன். அதனாலதான் வந்து நாங்க இது பண்றோம். உடனே அவருக்கு தோன்றது, ஐயோ நம்ம அம்மா அப்பாவை சரியாவே கவனிக்காம துன்புறுத்திட்டோமே அப்படின்ட்டு உடனே அந்த முனிவர்கிட்ட போய் காலில் விழுறாரு. நான் என்ன பண்ணேன் தெரியல, நான் என் அம்மா அப்பாவை ரொம்ப துன்புறுத்தி இது பண்ணிட்டேங்க. எங்க தொலைச்சியோ அங்கதான் தேடணும், நீ எங்க தப்பு பண்ணியோ அங்கேயே தான் பிராயச்சித்தம் பண்ணணும். ஓ அம்மா அப்பாவை நல்ல விதமா நீ கவனிச்சுக்கோ, உன்னோட பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு. சரின்னு அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு நல்லபடியா அவரும் மனைவியும் தப்ப உணர்ந்துடுறா. நல்லபடியா பார்த்துட்டு இருக்கு. அந்த ஊர்லயே வந்து இவரை மாதிரி அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கறவர் யாருமே இல்லைங்கிற அளவு பேசப்படுறது. அந்த அளவு இவரை நல்லா பார்த்துட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நாள் அப்படியே நல்ல இதுவும் இருந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து பெருமாள் நினைக்கிற கிருஷ்ணர் இவரோட பேரை வந்து உலகத்துக்கு அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்படிங்கறத வந்து உணர வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ருக்மணியை கூட்டின்னு அந்த பக்கமா அப்படி வந்துட்டு கதவை தட்டுறார். உடனே அவர் சொல்றாரு, யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து என் அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் வெளில வரேன் அப்படின்ற. அப்ப என்னன்னா சரின்ட்டு என்ன பண்றாரு, அங்க உள்ள அப்ப வந்து மழை பெஞ்சு ஒரே சேரா இருக்கு, நிக்கிறதுக்கே இடம் இல்லாம. அதனால அவர் என்ன பண்றாரு, உள்ள இருந்து ஒரு செங்கலை தூக்கி வெளில போடுறாரு. இந்த செங்கல் மேல நின்னுக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு. உடனே அங்க செங்கல் மேல அவர் நின்றுட்டு இருக்க. அப்புறமா வந்தோடனே ருக்மணிக்கு பார்த்துட்டே இருக்கா, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் இவர் வந்த உடனே பார்த்துட்டு, பெருமாள் ஐயோ உங்களுக்கு அபச்சாரம் பண்ணிட்டேனே, உங்களை போய் காத்து இருக்க சொல்லிட்டேனே அப்படின்னு. கவலைப்படாத, உன்னோட பேரும் அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல விதமா பணிவிடைகள்லாம் பண்ணி அம்மா அப்பாவை வயசான காலத்துல நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது உன் மூலமா உலகறிய வைக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணின திருவிளையாடல் தான் இது, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் இது பண்ணி, நான் முன்னாடி தப்பு பண்ணி அம்மா அப்பாவை எவ்வளோ அவமரியாதை பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் இது பண்ணி நல்லது, இதே மாதிரி நீ இருந்து வான்ட்டு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு. உடனே அவர் வந்து சொல்ற, நான் பெற்ற இன்பம் வந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பெறணும், அதனால நீங்க வந்து இதே ரூபத்துல எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுத்து விட்டலா காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ற. அது என்னன்னா மகாராஷ்டிரத்துல வந்து மராத்தி மொழியில விட்டு அப்படின்னா செங்கல்னு அர்த்தம். செங்கல் மேல இவர் நின்னார் இல்லையா, அதனால விட்டலன்கிற பேரோட பண்டரிப்பூர். அதுக்கு முன்னாடி பேர் வந்து என்னன்னா பெருமாள் சொல்ற, உன் பேராலே இந்த ஊர் அழைக்கப்படும், புண்டரீகபுரம். அப்படி இவன் பேர் புண்டரீகன் இல்லையா இவர் பேரு, அதனால புண்டரீகபுரம்னே பேரு. அதுக்கு நாளடைவில் மருவி பண்டரிபுரம் அப்படின்னு ஆயிடுது. இதுதான் இந்த இது பெருமாள் அந்த அவர் வந்து அன்னைக்கு பெருமாள் இவர் காட்சி கொடுத்த நாள் ஆஷாட ஏகாதசி, இந்த ஆடி மாதம் வர்ற சுக்லபக்ஷ ஏகாதசி. அதனால இந்த ஆஷாட ஏகாதசி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த பண்டரிபூர்ல கேட்கவே வேண்டாம், அவ்வளோ பெரிய விசேஷமா இருக்கும். பெருமாள் அங்கேயே இதுல தாயாரோட அப்படியே இருந்திருக்காரு. அழகா இடுப்புல கை வச்சுட்டு எல்லாரும் ஒரு முறை பண்டரிபூர் போய் சேவிங்க, பார்த்தாலே வான்னு கூப்பிட்டா அப்படியே வந்துடுற ரூபத்துல இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். அவரை வந்து தொட்டு பாத இது தரிசனம் ஸ்பர்ஷ தரிசனம் எல்லாம் உண்டு, அவரை தொட்டே எல்லாரும் வந்து சேவிக்கலாம் அந்த இடத்துல, அவ்வளோ இது. அங்க வந்து என்ன இன்னும் விசேஷம்னா, இந்த ஆஷாட ஏகாதசிக்கு முதல் ஏகாதசி பார்த்தோம் இல்லையா போன இது, அந்த சுத்த ஏகாதசி அந்த நாள்ல இருந்தே என்னன்னா சுத்தி இந்த மகாராஷ்டிராவை சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து இது ஆஷாட வர்க்கி யாத்திரா வர்க்காரீம்பா அந்த யாத்திரையா வர்றவாள் அப்படி மொத்தமா கிளம்பி அவ்வளோ பேர் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல அந்த அபங்குன்னு இவரோட பாடல் மகாராஷ்டிரால வர அந்த விட்டலை குறித்த பாடல்லாம் அபங்கும்பா. அந்த பாட்டை பாடிண்டே தம்புரா, சில பேர் தலையில துளசி இது வச்சுட்டு இருப்பா, எல்லாம் வருவா. அப்படி வர்றவாளுக்கு அங்க இருக்கிற எல்லாரும் அவளை வர்றவா எல்லாரையும் வந்து விட்டலாவே அவ இது பண்ணி எல்லார் காலையும் விழுந்து வர்றவாளுக்கு சாப்பாடு தண்ணி இது எல்லா வசதியும் அந்த ஊர் மக்கள் சுத்தி அவ வர்ற பாதையில அவ வந்து அந்த யாத்திரை வரான்னா அன்னைக்கு அங்க டிராபிக் நிறுத்தி லோக்கல் இதுல லீவே விட்டுருவான். ஏன்னா இது அவ எதுக்காக அவ அப்படி பண்ணிட்டு இருக்கான்னா, போன ஏகாதசியில ஆரம்பிச்சு கரெக்டா இந்த ஆஷாட ஏகாதசியில
அவ அங்க வந்து பீமா நதியில தீர்த்தாமாடி பெருமாளை சேவிப்பார். அன்னைக்கு அங்க பண்டரிபூர்ல பார்த்தா லட்சக்கணக்கில் இருப்போம், அவ்வளோ பேர் வந்துட்டே இருப்போம். அது என்னன்னா முன்னாடி வந்து அந்த துக்காராம் ஞானேஸ்வர் அந்த மாதிரி அவெல்லாம் வந்து ஞானிகள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத யாத்திரையா வந்து இந்த வந்து சேர்ந்த நாள் தான் வந்து இந்த ஆஷாட ஏகாதசியா. அதை இவா நினைவுல வச்சிருந்ததான் அந்த சந்த் துக்காராம் அந்த ஞானேஸ்வர் அவளோட பாதுகைகள் அவளோட போட்டோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இங்க வந்து வர்றா. அதை நினைவா வச்சு இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொன்றும். அதே மாதிரி இந்த கார்த்திகை தேவபோதினி தேவ உத்தான ஏகாதசி வருது இல்லையா, அது போதும் வந்து பண்றா சில பேர். அதான் இதோட விசேஷம். இன்னொரு கதை என்னன்னா, மாந்தாத்தா சூரியவம்ச ராஜா, ராமருக்கெல்லாம் முற்பட்ட ராஜா அவர் இருக்கு. அவர் வந்து என்னன்னா ரொம்ப அருமையா ஆட்சி புரிஞ்சுன்னு இருக்கு. திடீர்னு அவரோட ஆட்சியில பார்த்தா என்ன ஆயிடுறது, ஒரேடியா வறட்சி வந்துடுறது. என்னடா இது, நம்ம நல்லபடியா தானே ஆட்சி பண்ணோம், எதனால இவ்வளவு வறட்சின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அவர் எப்படி ஒவ்வொருத்தரையா இதுக்கு என்ன பலன் கேட்போம்னு போகும்போது ஆங்கிரச முனிவரை பாக்குறாரு. அவர்கிட்ட கேட்கிறார். அவர் சொல்றார், மக்கள் செய்யற தப்பு மன்னனை தான் பாதிக்கும். உன்னோட ஆட்சியில ஒருத்தர் வந்து அறநெறி இல்லாம அவரோட வர்ணாசிரம தர்மத்துக்கு மீறி ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காரு, அதுதான் பாதிக்கிறது. நீ என்ன பண்ண, அவனை கொன்னுடு, எல்லாம் சரியாயிடும், உன் நாட்டுல மழை பெய்யுங்கிற. ஐயோ என்னால அது பண்ண முடியாது, நீங்க வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் பண்றேங்க. அப்ப சரி, இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்கிற இந்த ஆஷாட ஏகாதசி வருது, அன்னைக்கு நீ உன்னோட அமைச்சர்கள் பிரஜைகள் எல்லாரும் உன் குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து இந்த விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பெருமாளே ஜலநாராயணனா மாதிரி உங்களுக்கு தேவையான மழையை கொடுத்து நாட்டுல சுபிக்ஷத்தை உண்டு பண்ணிடுவார். இது வேணா நான் பண்றேன் அப்படிங்கிறார். அவர் அந்த விரதத்தை இருந்து நாட்டு மக்களும் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறம் அருமையா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி நாட்டுல வறட்சி எல்லாம் நீங்கிடுறது. இந்த ஒரு கதையும் சொல்லுவான். அதனால இந்த ஏகாதசியோட மெயினான பலன் என்னன்னா, இழந்ததை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கும். ஏன்னா அவருக்கு எப்படி இதை கொடுத்தது, அது மாதிரி இது அம்மா அப்பா மேல பசங்க பாசமா இருக்கிறதுக்கும், நம்ம குழந்தைகள் நல்ல விதமா வாழணும், எல்லா இதுக்காகவும் பெற்றோரும் சரி பசங்களும் அம்மா அப்பாவோட ஆரோக்கியத்துக்காகவும் சரி இந்த ஏகாதசியை கண்டிப்பா இது பண்ணலாம். ஆன்மீக வழியில இருக்கிற எல்லா தடையும் இந்த ஏகாதசி நீக்கிடும். இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் கொடுத்து அப்புறமா கடைசியில முக்தியும் கொடுத்துருங்க. ரொம்ப விசேஷமான ஏகாதசி. இந்த மாசமே, இந்த 4 மாசமே ஆன்மீகத்துக்காக ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்கா. அதுல இந்த ஏகாதசி கேட்கவே வேண்டாம். சோ நம்ம கண்டிப்பா இந்த ஏகாதசிய மிஸ் பண்ணாம கண்டிப்பா விரதம் இருக்கணும். இதுக்கும் அதே பலன் தான் சொல்லியிருக்கா. என்னன்னா, கேட்கிறவாளுக்கும் சரி, இந்த கதை ஏகாதசி விரத மகிமையை சொல்றவாளுக்கும் சரி, கேட்கிறவாளுக்கும் சரி கோதானம் பண்ணின பலன் இருக்குன்னு இருக்கா. சோ கண்டிப்பா நம்ம இதை எல்லாத்தையும் கேட்கறதோட இல்லாம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவளும் இந்த கதையை கேட்டுக்கட்டும். இதுல வந்து தானம், இந்த ஏகாதசிக்கு அடுத்த நாள் இருக்கு இல்லையா, அதை வந்து வாசுதேவ துவாதசின்னு சொல்றா. வாசுதேவ துவாதசியில பண்ற தானம் பல மடங்கு பலனா. சோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இது, ஏன்னா மழையோட சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா, அதனால வந்து தண்ணீர் தானம், கஷ்டப்படுறவாளுக்கு வந்து மண்பானை இல்லைன்னா அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் டிராபிக்ல எல்லாம் இருக்கிற இதுக்கோ முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி இப்போ நம்மளால முடிஞ்ச அளவு ஏதோ தானம், சாப்பாடு தேவைப்படுறவாளுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாமே என்னென்ன பண்றோமோ அவ்வளவும் இது. துவாதசிக்கு வந்து யாரையாவது கூப்பிட்டு சாதம் போட்டு இது பண்ணாலும் ரொம்ப நல்லது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கலாம். 26ஆம் தேதி வந்து 8:36க்குள்ள நம்ம துவாதசி பாரணம் பண்ணிட்டா நல்லது. முடிந்த அளவு நம்ம வந்து முழுக்க விரதம் இருக்க முடிஞ்சவா இருக்கலாம், அப்படி முடியாதவா அரிசி உணவு முழு அரிசியா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு இந்த வெங்காயம் அது மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. முடிந்த அளவு நம்ம சண்டை போடாம நல்ல இதுவா மௌனமா இருக்கிறது, தேவையான போது மட்டும் பேசிட்டு தேவையில்லாத நேரத்துல வாய மூடின்னு இருந்தாலே பாதி பிரச்சனைகள் போயிடும். அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லது. வாயை திறந்தோன்னா பெருமாளோட மகிமையை மட்டும் சொல்றதுக்கோ அவரை பத்தி பேசுறதுக்கோ மட்டும் திறந்தோன்னா ரொம்ப நல்லது. எல்லாரும் இந்த இதை பண்ணுங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஆஷாட ஏகாதசி விரதம் இருங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன கதை வேணுமோ கேளுங்க. நன்றி, வணக்கம்.